இந்த நாளுக்காக தானே 7 வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். எஸ், ஃபைனலி நானும் என் குழந்தைங்களும் என் ஹஸ்பண்ட் கூட போய் இருக்க போகிறோம். வி ஆர் ஃப்ளைங் டு யுஏஇ. என் குழந்தைங்க பிறந்ததுலேருந்து வெறும் வீடியோ காலில் மட்டுமே அவங்க அப்பாவை பார்த்து வளர்ந்துருக்காங்க. பொண்ணுக்கு 6 வயசு ஆக போகுது, பையன் 2 வயசு முடிய போகுது. பட் இப்போது 2 பேருமே அவங்க அப்பா கூட இருந்து அப்பா பாசம்னா என்ன அப்படின்றத இனிமே தான் உணர போகிறாங்க. ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் நானும் அவங்களுடைய பாசத்தை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திஸ் இஸ் எ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட். இது ஃபாரின் கண்ட்ரின்றதுனால ஒன்றும் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன்னு இல்லை. அவங்க எங்கே இருந்தாலுமே நான் அங்கே இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் கூட இருந்தால் தானேங்க நம்ம லைஃபே ஃபுல்ஃபில் ஆகுது. நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தமே அதுதானே. மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்க தனியாக நம்ம தனியாக வாழ்கிறதுல என்ன இருக்குது? என்ன தான் அவங்க நமக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் அது நமக்கு ஒரு முழு திருப்தியும் சந்தோஷமாக கிடைக்காதுல்ல. நம்ம ஹஸ்பண்ட் கூட இருந்தால் தானே நம்ம லைஃபே ஃபுல்ஃபில் ஆகுது, முழுமையடையுது. யுஏயில் லேண்ட் ஆன அப்புறம் தாங்க அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பாரமே இறங்கின மாதிரி இருந்துச்சு. ஃபைனலி எங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் திஸ் லாஸ்ட் ஃபார் எவர்.